டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து DES டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து ஒரு சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் அல்காரிதம். சிமெட்ரிக் கீ அப்படின்னா ஒரு டேட்டாவை வந்து என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அதே கீ தான் மறுபடியும் டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அதுக்கு பேர் சிமெட்ரிக் கீ. இந்த என்கிரிப்ஷன் அல்காரிதம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக்ஸ் ஆஃப் டேட்டா, அந்த பிளாக்ஸ் வந்து 64 பிட்டாக இருக்கும். அதுக்கு மேலே பெருசாக இருக்காது. பெருசாக இருந்துச்சுன்னா 2 பிளாக்காக பிரிச்சிருவாங்க. அதேமாதிரி கீ வந்து 56 பிட் கீ. அது ஏன் 56 அப்படின்னா 64 பிட் கீ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட் வந்து எரர் கரெக்ஷன் பேரிட்டி அந்த மாதிரி இதுக்கு எடுத்துக்கிட்டு மறுபடியும் பேலன்ஸ் இருக்க 56 பிட் மட்டும்தான் இந்த கீக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த என்கிரிப்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னதான் 64 பிட் பிளைன் டெக்ஸ்ட் பிளாக் அது இருக்கும். ப்ளஸ் 56 பிட் கீ ஆஃப்டர் ரிமூவிங் 8 பேரிட்டி பிட்ஸ். நான் சொன்னதான் 8 பேரிட்டி பிட்ஸ் ஆர் எரர் கரெக்ஷன் பிட்ஸ். அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 56 பிட் கீ இருக்கும். அடுத்தது இனிஷியல் பர்மிட்டேஷன் நடக்கும். அது வந்து 2வது ஸ்டெப். இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வர்ற டேட்டா வந்து 2ஆக பிரியும். 64 பிட் பிளாக் வந்து என்ன பிரியும்னா 2 32 பிட்டாக பிரியும். லெஃப்ட் ஆஃப் ஒன்று, ரைட் ஆஃப் ஒன்று. அதே மாதிரி இந்த 56 பிட் கீ வந்து 2ஆக பிரியும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 32 பிட் பிளாக் அலாங் வித் 2 பார்ட் ஆஃப் கீ 16 ரவுண்ட் ஆஃப் ப்ராசஸிங் போகும். இந்த 16 ரவுண்ட் ஆஃப் ப்ராசஸிங்கில் ஒவ்வொரு ரவுண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரைட் ஆஃப் டேட்டாவை ரைட் ஆஃப் பிளாக்கை எடுத்துக்குவாங்க. ரைட் சைடில் இருக்கிற பிளாக்கை எடுத்துக்கிட்டு எக்ஸ்ஆர் பண்ணுவாங்க. எதை வச்சுன்னா இந்த சப்கீன்னு சொல்லுவாங்க. சப்கீங்கிறது என்னென்னா 64 பிட்டில் அந்த 8 பிட் எடுத்ததுக்கப்புறம் இருக்க 56 பிட்டில் அதில் 2 பாதியாக பிரிப்பாங்க. அதில் ஒரு பாதி தான் சப்கீ. ஸோ அந்த ரைட் ஹாஃபில் இருக்கிற டேட்டா பிளாக்கை எடுத்து சப்கீயை வச்சு எக்ஸ்ஆர் பண்ணி அதுக்கப்புறம் சப்ஸ்டியூஷன் பண்ணுவாங்க. சப்ஸ்டியூஷன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பர்முடேஷன் நடக்கும், எக்ஸ்ஆர் நடக்கும். எதை வச்சுன்னா லெஃப்ட் ஆஃப் வச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் வர்ற அவுட்புட் ரைட் ஆஃப் லெஃப்ட் ஆஃப் வர அவுட்புட் வந்து ஸ்வாப் ஆகும். லெஃப்டில் இருக்கிற ரைட்டுக்கு போகும், ரைட்டில் இருக்கிற லெஃப்ட்டுக்கு போகும். மறுபடியும் இது அடுத்த ப்ராசஸ். இதே மாதிரி 16 ரவுண்ட்ஸ் நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ரெண்டையும் வச்சு ஒரு பர்முடேஷன் நடக்கும். அந்த பர்முடேஷன் நடந்ததுக்கப்புறம் வர்றது சைஃபர் டெக்ஸ்ட். ஸோ இது டீக்ரிப்ஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. 64 பிட் சைஃபர் டெக்ஸ்ட் கிடைக்கும். அதே 56 பிட் கீ யூஸ் பண்ணுவாங்க. அதே 16 ரவுண்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் நடக்கும். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் அதே மாதிரி சப்கீஸும் ரிவர்ஸில் வச்சு அதே ப்ராசஸ் நடக்கும். ஃபைனலாக வர லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃபை கம்பைன் பண்ணி மறுபடியும் ஃபைனல் பர்முடேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரிஜினல் பிளைன் டெக்ஸ்ட் கிடைக்கும். இதுதான் DES உடைய ஒரு பேசிக் ஃப்ளோ. இதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு பிளாக் சைஸ் தான். டேட்டா எவ்வளோ பெருசாக இருந்தாலும் 64x64 தான் பிரிச்சுக்கும். அதே மாதிரி சேம் கீ தான். என்கிரிப்ஷன் பண்ணும்போது ஒரே கீ தான், டிகிரிப்ஷன் பண்ணும்போது ஒரே கீ தான். அடுத்தது 16 ரவுண்ட் ஆஃப் ப்ராசஸிங்கிறதுனால இந்த என்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை அவ்வளோ ஈஸியாக வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.